எல்லாரும் வந்துட்டாங்க வாணியா. இனிமே வாணியா வந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்ச படத்துக்கு மட்டும்தான் இன்ட்ரோ கொடுப்பாங்களாம். ஸோ நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு சூப்பரான கொரியன் படம். ஸோ நார்மலா வந்து நம்ம ஒரு வீட்டை ரெண்டுக்கு விடுவோம், பைக்கு காரை ரெண்டுக்கு விடுவோம், சில பொருளை கூட நம்ம ரெண்டுக்கு விடுவோம். ஆனா இங்க ஒரு குட்டி பொண்ணு அவளோட அப்பாவையே ரெண்டுக்கு விடுறா. ஸோ அதனால என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இதுல இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் முழு கதையே. ஸோ ஒன்லைனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, கதை இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட இது உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல், ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டேட் ஃபார் ரெண்ட்ன்ற ஒரு கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்துல இருக்காருல, இவரோட பேரு சே. ஆளு வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவில வர ஒரு ஆட பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆட்ல ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. என்ன அழகு, சும்மா ஷைனிங்கா இருக்காளே, இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுது அப்படின்னு மெய் மருந்து ஆளு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப சேவோடைய ஒய்ஃப் அங்க வராங்க. உடனே வேகமா சேனலை மாத்திடுறாரு. நியூஸ் சேனல் ஓடுது. உடனே நம்ம சேவோட ஒய்ஃபும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அது வந்து நான் நியூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நியூஸை கேட்டியா? நம்ம நாட்டு கரன்சியோடைய மதிப்பு கம்மியாகி வேலையே இல்லையா நிறைய பேருக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கும் வேலை இல்லை தானே? 10 வருஷமா நீங்க ஆரம்பிக்கிற எல்லா பிசினஸும் ஊத்தி மூடிக்குது. இப்ப கூட மாச கணக்குல வீட்டுல யூஸே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஒய்ஃப் திட்ட ஆரம்பிக்கிறாங்களா. ஐயோ, திட்டினா நிப்பாட்ட மாட்டாளேன்னு நைஸா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய ரூம்குள்ள போயிடுறாரு. பார்த்தா அந்த பொண்ணு முகத்துல பெயிண்ட்லாம் இருக்கு. ஏய் என்னாச்சு உனக்கு, மூஞ்சில பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்க? அதுவாப்பா, நான் ரீசைக்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரீசைக்ளிங்கா? எதை ரீசைக்கிள் பண்றேன்னு திரும்பி பார்த்தா புது ஷூ, பிரைஸ் டேக் கூட பிக்கவே இல்ல. அந்த ஷூல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு இந்த பொண்ணு. ஏ குட்டி பிசாசே, ரீசைக்கிள்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? யூஸ் பண்ண ஒரு பொருளை திரும்ப யூஸ் பண்றது தான் அது. யூஸே பண்ணாத ஒரு பொருளை இப்படி நாசப்படுத்திட்ட. எப்பா எல்லாம் ரீசைக்கிள் தான்ப்பா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேரு வந்து யங்கு. சரி, நம்ம சேவோம் அப்படியே பெட்ல படுக்கிறாரு. அப்ப யங்கு, அப்பா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்துருப்பா. எது நானா? என்னாலாம் வர முடியாது, உங்க அம்மாவை கூட்டிட்டு போ. இல்லப்பா அம்மாலாம் வரக்கூடாது, நீங்க தான் வரணும். ஓ அப்படியா, சரி வரேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஸோ ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா, பசங்க அவங்க வீட்டுல யூஸ் இல்லாத பொருளை கொண்டு வரணும். ஸோ எல்லாருமே ஒரு பொருள் கொண்டு வருவாங்க. ஸோ எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் கூட அந்த பொருளை ஒரு நாளைக்கு நம்ம மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் பிளே ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்கான். இவன் பணக்கார பையன், பேரு ஜேடி. அதை பார்த்து எல்லாரும் வாய பழக்கிறாங்க. கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு கொடு எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அந்த ஜேடின்ற பையனுக்கு மத்த பசங்க கிட்ட இருக்கிற பொருள் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு பையன் வந்து, இங்க பாரு என்கிட்ட பேஸ்பால் பேட் இருக்கு, கிளவுஸ் இருக்கு, ஆல்ரெடி அது என்கிட்ட இருக்கு, அதுவும் பெரிய பேட்ஸ்மேன் கையெழுத்து போட்டதே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பிளே ஸ்டேஷனை யாருக்குமே கொடுக்கல அந்த ஜேடி பையன். ஸோ இந்த நேரத்தில் நம்ம சே இருக்காருல, அவரோட ஒய்ஃப் அவருக்கு கால் பண்ணி, நம்ம பொண்ணு எங்க ஸ்கூலுக்கு உங்களை வர சொன்னாலே போயிட்டீங்களா? ஐயோ ஆமால, நான் மறந்துட்டேன், வீட்டுல வெட்டியா தானே இருக்கீங்க, அவ உங்களை கண்டிப்பா வர சொன்னா ஒழுங்கா போங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல, சரின்னு நம்ம சேவும் ஸ்கூலுக்கு கிளம்ப போறாரு. ஆனா போறதுக்கு காசு இல்ல. அவரோட பொண்ணு எங்க வச்சிருக்கிற உண்டியல்ல இருந்து ஒரு கிளிப்பை உள்ள விட்டு நைஸா ஒரு காசை ஆட்டைய போடுறாரு இவரு. ஐயோ, நம்ம பொண்ணு ஆட்டு புழுக்கையவே எடை போட்டு கண்டுபிடிச்சிருவா, இதுல காசு கம்மியா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு காசு மாதிரியே டம்மியா ஒண்ணுத்த மடக்கி உள்ள போட்டுறாரு. எங்க ஸ்கூல்ல நம்ம சேவோடைய பொண்ணு எங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட டீச்சரு, சரி யங் நீ என்ன பொருளை கொண்டு வந்திருக்க? அது வந்து டீச்சர், என்னோட பொருள் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆளு கிளாஸ் ரூம்குள்ள எட்டி பாக்குறாரு. ஹாய் யங் அப்படின்னு. சோ சே கிளாஸ் ரூம்குள்ள வந்து யங்குக்கு பக்கத்துல நின்னுக்கிறாரு. இப்பதான் யங்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் என்னோட அப்பா, இவரோட பேரு சே, 39 வயசு ஆகுது, சியோல் யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆகியிருக்காரு. சோ இதுதான் என்னோட பொருள், யாருக்கு வேணுமோ எங்க அப்பாவை ரெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு எல்லா பசங்களும் ஷாக் ஆகுறாங்க. டீச்சருக்குலாம் சுத்தமா ஒண்ணுமே புரியல. நம்ம சேவும் அடி பாவி அப்படின்னு வாய பொளக்குறாரு. சோ டீச்சரும் எங்க பார்த்து, இங்க பாருமா, வீட்டுல தேவையில்லாம யூஸ் இல்லாத பொருளை தான் நீ கொண்டு வரணுமே. ஆனா டீச்சர், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க எங்க அப்பா தான் யூஸே இல்லாம தேவையில்லாம இந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னு, அதனாலதான் எங்க அப்பாவை கொண்டு வந்தேன் இப்படின்னு எங்க சொல்ல, அடி பாவி என் மானத்தை வாங்காத பசங்க முன்னாடி அப்படின்னு இவரும் திட்டுறாரு. உடனே டீச்சரும், ஆனா உங்க அப்பாவை யாரு வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு பேசும் பொழுது டக்குன்னு அந்த பையன் இருக்கான்ல ஜேடி, பணக்கார பையன், அந்த பையன் எழுந்து நின்னு, நான் அவரை வாங்கிக்கிறேன், என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் நான் எங்க கிட்ட கொடுக்க போறேன், எனக்கு இவர் தான் வேணும், ஹலோ மிஸ்டர், இனிமே நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல நம்ம சே அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏதோ நம்மள இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு வர சொல்லி இருப்பான்னு பார்த்தா நம்மளையே ரெண்டுக்கு விடுறாளே அப்படின்னு கோவமா நம்ம சே அங்க இருந்து போகும்பொழுது அந்த ஜேடி பையன் ஓடி வந்து சேவுடைய காலை பிடிச்சுக்கிறான். ஹலோ எங்க போறீங்க, நான் உங்களை வாங்கிட்டேன், நீங்க என் கூட என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல சேவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. டீச்சரும், சார் அவனுக்கு அப்பா கிடையாது, அதனாலதான் உங்களை கூப்பிடுறான், உங்களுக்கு டைம் இருந்தா அவன் கூட போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவன் சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு சொல்ல நம்ம சேவும் வெட்டியா தானே இருக்காரு, சரி ஓகேன்னு அந்த ஜேடி பையன் கூடவே அவனுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடு அவ்வளோ
பெருசா இருக்கு, ஏன்னா பணக்காரங்க வாழ்ற வீடு. போய் சோஃபால உட்காந்துக்க. அந்த பையன் ஜூஸ் கொண்டு வரது என்ன, சாண்ட்விச் கொண்டு வரது என்ன, தலைவர் உட்கார்ந்த மேனிக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஜேடியும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டே நம்ம சே சாப்பிடுறத பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடே நீ முன்ன பின்ன மனுஷங்க சாப்பிட்டு பார்த்ததே இல்லையா? பாத்துருக்கேன், ஆனா நீங்க சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க தானே என் அப்பா. சரி உன் வீட்டுல என்ன யாரையும் ஆள காணோம், உங்க அம்மா எங்க? எங்க அம்மா என் பாட்டிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. சரி நீங்க இப்படியே தின்னுகிட்டே உட்காராதீங்க, வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேவுக்கு கெட்டப்லாம் போட்டு விடுறான் பயவுள்ள. டேய் நான் எதுக்கடா உன் கூட விளையாடணும்? ஏன்னா என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல தெரியுமா, எப்பவுமே நான் தனியா தான் இருப்பேன்னு அப்படின்னு அந்த பையன் சோகமா பேச, சரி ஓகேன்னு இவரும் அந்த ஜேடி கூட ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாரு. வாட்டர் கன் எடுத்து மாறி மாறி தண்ணி அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை சே என்ன பண்றாருன்னா தண்ணியை ஃபுல்லா லோட் பண்ணிட்டு நேரா அந்த பையன் மேல அடிக்கலான்னு போகும்பொழுது அப்ப அந்த பையனுடைய அம்மா வந்துடுறாங்க. அவங்க மேல இவர் தண்ணியை அடிச்சு விட அதுக்கப்புறம் தான் தெளிவா பாக்குறாரு அந்த பையனுடைய அம்மா வேற யாரும் இல்ல. ஸ்டார்டிங்ல இவர் ஒரு ஆட பாத்துருப்பாருல, ஒரு நடிகை, அந்த ஆக்ட்ரஸ் தான் இவங்களே. டிவிலேயே ஆளு ஜொல்லு விட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரு. நேர்ல பார்த்து மெய் மறந்து போயிடுறாரு. அந்த ஆக்ட்ரஸும் நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கான் அப்படின்னு நம்ம சேவை தப்பா நினைச்சு மண்டை மேலேயே ஒண்ணு போடுறாங்க. ஆள் அங்கேயே மயங்கிடுறாரு. அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட அவங்க பையனான ஜேடி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சேவும் மயக்கத்துல இருந்து எழுந்து ஆக்ட்ரஸ பார்த்து, எங்க நான் உங்களுடைய பெரிய ஃபேன் தெரியுமா, இதுதான் உங்களோட வீடா, சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு நெத்தில இருந்து ரத்தம் சொட்டுது. அதை கூட கண்டுக்காம அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட தான் இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. சோ இந்த நேரத்துல நம்ம சேவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சலூன் கடையை வச்சிருக்காங்க. அதுவும் வாடகைக்கு தான். மாசம் மாசம் 5000 ரூபாய் அந்த பில்டிங்க்கு அவங்க வாடகையே கொடுக்கணும். அந்த சலூனுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த சலூன்ல வந்து ஒரு பல்ப் சரியா ஒர்க் ஆகல. நம்ம சேவோட ஒய்ஃபே போயிட்டு அதை சரி பண்றாங்க. உடனே ஒரு கஸ்டமரும், பரவாயில்லையே நீ ரொம்ப திறமைசாலியா இருக்க, பொதுவா இதெல்லாம் ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க, உன் ஹஸ்பண்ட்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாரு, பண்ணி கிழிச்சிருவாரு, ஒரு லைட்ட பல்பை மாத்த கூட துப்பு கிடையாது அவருக்கு, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சேவோட ஒய்ஃப் சொல்ல. ஆனா நம்ம சே அந்த ஆக்ட்ரஸோட வீட்டுல பல்பெல்லாம் மாத்துறாரு. அந்த சின்ன பையன் ஜேடியும் சூப்பர் வேற லெவல்னு பாராட்டுறான். அப்படியே ஆளு சீனா வந்து ஆக்ட்ரஸை பார்த்து, எங்க பாருங்க உங்க வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நான் ஒரு பக்கா ஃபேமிலி மேன் அப்படின்னு வீட்டை போட்டுட்டு சே அவரோட வீட்டுக்கு வராரு. அவரோட பொண்ணான எங்க கூட சேர்ந்து சோப்பு தண்ணியெல்லாம் கீழே கொட்டி பபுள் விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சோ அப்படி ஒரு பெரிய பபுள் ஒண்ணு ஊத்துறாங்க. ஐயோ எப்பா சூப்பர்ப்பா வேற லெவல் அப்படின்னு அந்த பபுள் நேரா போய் நம்ம சேவோட ஒய்ஃப் ஒர்க்ல இருந்து டயர்டா வராங்க. அவங்க முகத்துக்கு நேரா போய் வெடிக்குது. இந்த ரெண்டு சாத்தானங்களும் நமக்கு வேலை வைக்கிறதுலயே இருக்குதுங்களே அப்படின்னு கடுப்பாகி அங்க இருந்து போறாங்க. நம்ம சேவும் அவரோட பொண்ணும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான டைம். ஒரு வார்த்தை இவங்க பேசினாலும் பயங்கர மோசமா திட்டு வாங்கிடுவாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல் முடிஞ்சு எங்க வெளியே வரும்பொழுது அந்த சின்ன பையன் ஜேடியும் வந்து, ஏய் எங்க உங்க அப்பா வேற லெவல் தெரியுமா, வீட்டுல உன் கூடயும் இப்படிதான் விளையாடுவாரா? ஆமா ஆமா விளையாடுவாரு, ஆனா அவரால் எனக்கு தொல்லை மட்டும் தான் வந்துகிட்டே இருக்குமே. உனக்கு உன் அப்பாவை பத்தி தெரியல. சரி ஓகே, நான் உங்க அப்பாவை தினமும் ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டுமா? என்ன சொல்ற நீ? ஆமா இங்க பாரு, எங்க அம்மா இதை உங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு கவரை கொடுக்க, அந்த கவர்ல பணம் தான் இருக்கு. அதை நம்ம எங்கு வாங்கின உடனேயுமே வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிசினஸ் பிளான் ஐடியா தோணி இருக்கு. எங்க நம்ம சே இருக்காருல, அவரு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல இருக்காரு. ஆக்சுவலா அந்த ப்ரௌசிங் சென்டர் வந்து நம்ம சேவோட ஃப்ரெண்டோடது தான். சோ அந்த ஃப்ரெண்டும் சே கிட்ட வந்து, என்னடா டே கார்னர் சிஸ்டம்ல உட்காந்துக்கிட்டு இருக்க, ரொம்ப நேரமா என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் நம்ம சே வந்து அந்த ஆக்ட்ரஸோடைய போட்டோஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டா ஏதாவது பொழைக்கிற வேலையா பாடுறா, நடிகை போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்க, இவங்களை பத்தி உனக்கு என்னடா தெரியும், நான் நேர்லயே பாத்துருக்கேன்டா, அவ அழகுக்கு கோடி ரூபாவை கூட கொட்டி கொடுப்பேன். அப்படியா, என்கிட்ட ஒரு 280 ரூபா வாங்கினியே, அதை எப்ப தர போற? இல்ல ஞாபகமாவது இருக்கா உனக்கு, இதுல கோடி ரூபாய் கொடுக்க போறாராம், முடிக்கிட்டு வேற ஏதாவது வேலை பாடுறாடே அப்படின்னு நம்ம சேவோட ஃப்ரெண்டும் கலாய்ச்சி விட்டுறாரு. அப்புறம் நம்ம சேவும் வீட்டுக்கு வந்து டிவில ஒரு குவிஸ் ப்ரோக்ராம், அதுல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கறாங்களோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் எல்லாம் இவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல அவரோட பொண்ணு எங்கும், அப்பா ரிமோட்டை கொடுங்கப்பா நான் கார்ட்டூன் சேனல் வைக்க போறேன் அப்படின்னு பிடுங்க ட்ரை பண்றாங்க. ஏய் எங்கு, அப்பா எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த டிவில கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றேன், என்ன பாராட்ட கூட மாட்ற, நான் மட்டும் அந்த ஷோவுக்கு போனேன்னு வச்சுக்கேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிப்பேன் தெரியுமா உனக்கு இப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு ரிமோட்டை கொடுக்கவே மாட்டாரா. எங்கோ என்ன பண்றாங்கன்னா நேரா பேக்ல இருந்து அந்த ஜேடி பையன் கொடுத்தால பணம் இருக்கிற கவர், அதை கொண்டு வந்து, அப்பா அந்த ஜேடின்ற பையன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவரும் அதை வாங்கி என்னன்னு பார்த்தா உள்ள பணம் இருக்கு. ஏய் எங்க என்ன இவ்வளவு பணம் இருக்கு, இது வேணான்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா அப்பா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நீங்களும் சம்பாதிக்கிறீங்கப்பா, நீ வாய மூடு, சரி நானே போய் நேர்ல பார்த்து இந்த காசை திரும்ப கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அடுத்த நாளே அவரு அந்த ஆக்ட்ரஸோடைய வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அந்த ஆக்ட்ரஸும் அவங்களுடைய மதர் இன் லாவும் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு ஆக்ட்ரஸோடைய மதர் இன் லாவும் ஷாக் ஆகி அவங்களுக்கு டெமென்ஷியா ப்ராப்ளம் வந்துருச்சு. சோ பழைய விஷயங்கள்லாம் மறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு குழந்தையாவே ஆயிட்டாங்க அவங்க. சோ அங்க வந்து நம்ம சேவை பார்த்துட்டு அந்த மதர் இன் லா என்ன பண்றாங்கன்னா,
இறந்து போன அவங்க பையன் தான் அது அப்படின்னு நம்ம சேவை நினைச்சுக்கிட்டு, கண்ணா நீ வந்துட்டியா, அம்மா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம சேவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுதான் தப்பா போச்சு. ஏன்னா அந்த பாட்டிமா நம்ம சேவை உட்கார வச்சு தலையில கிளிப்பு மாட்டி விட்டு லிப்ஸ்டிக்லாம் அடிச்சு மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க. பதிலுக்கு இவரும் பாட்டிமாவுக்கு மேக்கப்லாம் போட ஒரு குழந்தைங்க மாதிரி விளையாடுறாங்க அவங்க. சோ இதை அந்த ஆக்ட்ரஸும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சே மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது அவங்களுக்கு. சரி நம்ம சேவும் அந்த ஆக்ட்ரஸ் கொடுத்த காசை திரும்ப கொடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது அவங்க வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்ததுனால என் பையனும் சந்தோஷமா இருந்தான், என் மதர் இன்லாவும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம சேவும் அப்படின்னா ஓகேங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அடிக்கடி உங்களை பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, எனக்கு ஒரு அப்பா வாடகைக்கு வேணும், கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சேக்கு எதுவும் புரியல. என்னது அப்பா வாடகைக்கு வேணுமா, எங்க லூசாங்க நீங்க, போனை வைங்க அப்படின்னு கட் பண்ணிட்டு போனை பார்த்தா ஒரு மெசேஜ், எனக்கு ஒரு அப்பா அர்ஜென்ட்டா தேவைப்படுது, கிடைக்குமா அப்படின்னு. என்னடா நடக்குது இங்கன்னு புரியாம நேரா ஃப்ரெண்டோடைய ப்ரௌசிங் சென்டருக்கு போறாரு. சோ அங்க ஆட்கள் எல்லாம் சேர்த்துட்டு என் நம்பருக்கு வித்தியாசமா மெசேஜ் கால்லாம் வருது, ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்டர்நெட் ஃபுல்லா அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு போஸ்ட்டை பார்க்கறாங்க. உங்களுக்கு அப்பா வாடகைக்கு வேணுமா, இந்த நம்பர் இந்த மெயில கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட்டை போட்டது யாரான்னு பார்த்தா நம்ம சேவோடைய பொண்ணு யங்கு தான். அவங்க அப்பாவையே வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கா. சோ அடுத்த நாள் நம்ம சே எங்க தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நீ போட்ட போஸ்ட்டை நான் பார்த்தேன், நீ தெரிஞ்சுதான் போடுறியா தெரியாம போடுறியா, அப்ப நான் தெரிஞ்சுதான்பா போட்டேன், ஏய் நான் உன்னோட அப்பா, நான் வந்து எங்கோடைய அப்பா, வேற யாருக்கும் என்னால அப்பாவா இருக்க முடியாது, ஆனா மத்த அப்பாக்கெல்லாம் வேலைக்கு போறாங்கல்ல, நீங்க வெட்டியா வீட்டுல தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, சோ அதனாலதான் நான் உங்களை வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எங்க அப்பா இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, நீங்க நான் சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணுமே, இந்தாங்க இதை புடிங்க அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு. இவங்க அப்பா வேணும்னு கேட்டிருக்காங்க, நேரா போங்க அப்பாவா நடிங்க, காசை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது. சோ நம்ம சேவுக்கு வந்து இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல, ஆனா இருந்தாலும் பணம் வருதே அப்படின்னு சொல்லி சரி போய் தான் பாப்போமே அப்படின்னு போறாரு. பார்த்தா அந்த அட்ரஸ் வந்து ஒரு பார் மாதிரி இருக்கு. சோ அதுல ஒரு போதக்கை பொண்ணு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த லேடி தான் வந்துட்டு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணவங்க. சோ நம்ம சேவும் போயிட்டு நீங்க தான் அப்பா வேணும்னு கேட்டதா, அது வந்து ஆக்சுவலா என் பொண்ணு தான் தெரியாம போஸ்ட் போட்டா அப்படின்னு இவரு சொல்லி புரிய வைக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த போதக்கை பொண்ணும் ஹலோ சார் ஜஸ்ட் உட்காருங்க, நான் பேசுறத மட்டும் கேளுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல இது ஈஸியா இருக்கே அப்படின்னு நம்ம சேவும் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த போதக்கை பொண்ணும் அப்பா வந்துட்டீங்களாப்பா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமாப்பா, நீங்க இல்லாம நான் எவ்வளவு சோகமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேவும் ஆளு நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சடனா அந்த போதக்கை பொண்ணு கிளாஸ்ல தண்ணி எடுத்து அப்படியே நம்ம சே மேல கொட்டி, யோ தகப்பா நீ என் அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தின, உன் கொடுமை தாங்க முடியாம தாயா என் அம்மா இறந்து போனா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம சேவுக்கு எதுவும் புரியல, ஏமா என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ. ஆனா அந்த லேடி அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே சேவோடைய சட்டைய பிடிச்சி, யோ நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் உன்னை வர சொன்னா அப்படின்னு கத்தி எடுத்து ஒரு சொருகிறாங்க. சோ அவ்வளவுதான், கத்தி குத்து வாங்கன்னு நம்ம சே கீழே விழுந்து யாராவது 911க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. பார்த்தா குத்துனது கத்தியே இல்ல டம்மி. ஒரு செகண்ட்ல உயிர் பயத்தை காட்டிட்டாலேன்னு இவரும் வேகமா அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குட்டி பொண்ணு எங்கோ. அப்பா நேத்து எப்படி இருந்தது வேலை, எப்படி இருந்தது நான் கேக்குறேன், உங்க அப்பம் போய் சேர்ந்திருப்பான் நேத்து, ஒரு சைக்கோ கிட்ட என்ன கோத்து விட்ட தெரியுமா, அவன் என் மூஞ்சில தண்ணி எல்லாம் ஊத்தி ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கி நேத்து நான் படாத பாடுபட்டுட்டேன், மௌல வாயை மூடிக்கிட்டு கம்முனு. ஆனா அப்பா நீங்க திரும்ப வேலைக்கு போறீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்தாங்க அடுத்த கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல அட்ரஸ் கொடுக்க அப்பா வந்து அவரோட ஒய்ஃபுக்கு தெரியாம வாங்கி வச்சுக்கிறாரு. ஏன்னா சேவும் அவரோட பொண்ணும் இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குற விஷயம் வந்து இன்னமும் அவரோட ஒய்ஃபுக்கு தெரியாது, ரகசியமா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம சேவும் அடுத்த கஸ்டமரை பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க இருக்கிற வீடு நிறைய படிக்கட்டு தாண்டி ஏறி போனோம். இவர் முடியாம ஏறி போய் பார்க்கும்போது தான் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்க. நம்ம சேவும் எப்படிமா இவ்வளவு சின்ன வயசுல பிரெக்னெண்டா இருக்க, அது வந்து எனக்குன்னு யாரும் இல்ல, ஒருத்தரை நம்பின அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். சோ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால மாசம் மாசம் செக்கப்புக்கு போகணும், தனியா போக என்னால முடியல, சோ செக்கப்புக்கு மட்டும் என்னோட அப்பாவா என் கூட வரீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க நம்ம சேவோட மனசும் ஒரு மாதிரி ஆகுது. கண்டிப்பா நான் வரேன், கால் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. சோ இந்த நேரத்துல நம்ம சேவோட ஒய்ஃப் வந்து அவங்க சலூன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பணக்கார லேடி வராங்க. ஆக்சுவலா அந்த லேடியும் ஒரு சலூன் வச்சிருக்காங்க. அந்த சலூன்ல தான் நம்ம சேவோட ஒய்ஃப் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப தனியா சலூன் வச்சிருக்காங்க. நீ வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி வேலை செய்ய ஒரு ஆளே என்கிட்ட இல்ல தெரியுமா, உனக்கு விருப்பம் இருந்தா திரும்ப நம்ம கடைக்கே வாயேன், இங்க நீ சம்பாதிக்கிறத விட உனக்கு நிறைய பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம சேவோட ஒய்ஃபும் இல்ல வேணாம் எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் நம்ம சேவோடைய சலூன் இருக்கிற அந்த பில்டிங் இருக்குல்ல, ரெண்டுக்கு தானே இருக்காங்க இவங்க. சோ அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து இங்க பாருமா பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாம் வாடகையை ஏத்திட்டாங்க, நான் மட்டும் ஏத்தாம இருந்தா எப்படி, இவனி 5000 கொடுக்குற
மேல ஒரு 5000 மொத்தம் எனக்கு 10,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு சேவோட ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வாடகை இவ்வளவு அதிகமாக்கிட்டாங்கன்னா வீட்டு செலவுக்கு காசு இல்லாம போயிடும். நம்ம சே வேற வேலைக்கு போகாம இருக்காரு, என்ன பண்றதுன்னு புரியல இவங்களுக்கு. சோ அந்த கடுப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து நேரா அவங்களுடைய ஹஸ்பண்டான நம்ம சே மேலதான் காட்டுறாங்க. யோ நீ ஒழுங்கா வேலைக்கு போனா இந்த பிரச்சனைலாம் நமக்கு கிடையாது, என் சலூனோட வாடகை வேற ஏத்திட்டாங்க, காசுக்கு ஒழுங்கா நீ ஏற்பாடு பண்ற அப்படின்னு திட்டிட்டு போக நம்ம சேவும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்பொழுதைக்கு கைவசம் இருக்கிற ஒரே தொழில் என்னன்னா எங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த அப்பாவா வாடகைக்கு போறதுதான். சோ அதனால டெய்லி என்னென்ன கஸ்டமர்ஸ் வராங்களோ அவங்களுக்கு அப்பாவா நம்ம வாடகைக்கு போலான்னு அந்த பிசினஸ்ல இவர் இறங்க ஆரம்பிக்கிறாரு. சோ முத வேலையா ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இவர் நடிக்க போறாரு. ஏன்னா ஸ்கூல்ல வந்து பசங்களுடைய அப்பாக்கள்லாம் வந்து அவங்களே சமைச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும். சோ அப்படிதான் ஒரு பொண்ணுடைய அப்பாவா நம்ம சே அங்க வந்திருக்காரு. அதோட இந்த வேலைய நம்ம சேவுக்கு கொடுத்தது யார் தெரியுமா? அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடைய உண்மையான அப்பா தான். ஏன்னா அவர் பெரிய பிசினஸ் மேனு, ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரால வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் எங்களுடைய போஸ்ட பார்த்துட்டு நம்ம சேவை அப்பாவா அனுப்பியிருக்காரு. நம்ம சே மத்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அப்பாக்கள்னு எல்லாருமே சேர்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஒருத்தர் வந்து சார் நீங்க தானே அந்த பெரிய பிசினஸ் புலி, ஏன்னா அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேன்ல, அவரை வந்து இவர் பார்த்தது இல்ல போல. நடிக்க வந்த நம்ம சேவை பிசினஸ் புலின்னு நினைச்சுக்கிட்டு சார் என்கிட்ட ஒரு பயங்கரமான கேள்வி ஒண்ணு இருக்கு, பெரிய பெரிய ஆளுங்களாலேயே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டை பத்தியும் யூரோ டாலருடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பிப்ஸ் இப்படின்னு புரியாத வார்த்தையில ஒரு கேள்வியை கேட்டு சார் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க வாங்குவீங்களா இல்ல விப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சேக்கு கேள்வியே என்னன்னு புரியல. ஆனா புரிஞ்ச ஒரே விஷயம் வாங்குவீங்களா விப்பீங்களா அது மட்டும் தான். அப்படியே அந்த பர்சனை பார்த்து நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்ல வராரு. அந்த பர்சனோட முகம் மாறுது. உடனே இல்ல நான் வித்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் பக்கா சார், நீங்க வாங்குற மாதிரியே சீனை போட்டு வித்தீங்க அப்படின்னா இந்த பெரிய லாஸ்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும்ல சார், நீங்க ஒரு பிசினஸ் புலி சார் அப்படின்னு இவரு சொல்றாரு. நம்ம சேக்கு ஒன்னும் புரியல, உண்மையிலே நமக்கு ஒருவேளை அறிவு இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுது. சோ அதுக்கப்புறமா சமைச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் இவர் அப்பாவா நடிக்க வந்த அந்த ஸ்கூல் பொண்ணும் வராங்க. அந்த பொண்ணு தானான்னு இவருக்கு தெரியல. அப்பதான் அங்க இருக்கிறவங்க சார் உங்க பொண்ணுக்கு நிறைய சாப்பாடு வைங்கன்னு சொல்லும் போதுதான் ஓ இந்த பொண்ணுக்கு தான் நம்ம நடிக்க வந்திருக்குமா அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதோட பாவம் அந்த பொண்ணும் நம்ம அப்பா வராம வேற யாரையோ அப்பாவா அனுப்பியிருக்காருன்னு அப்படியே சோகமாயிடுறாங்க. ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட படிக்கிற பசங்களாம் எப்பவுமே அந்த பொண்ணை வந்து புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட சாப்பிடுற சாப்பாடை அப்படியே மேல கொட்டிடுறாங்க. சோ இதை நம்ம சேவும் பாக்குறாரு. இப்ப அவரு தானே அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால பக்கத்துல போயிட்டு தொடச்சு விட ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு எழுந்து பயங்கரமா கத்துறாங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, உங்களுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம், என்ன பத்தி உங்களுக்கு கவலையே இல்லல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்ப கூட நீங்க என் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லவே இல்லை, ஏன்னா இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொன்னா இதை வச்சு வேற புள்ளி பண்ணி கிண்டல் பண்ணுவாங்களா, அதனால அந்த பொண்ணு அப்படியே கம்முன்னு இருக்காங்க. சோ ஒரு வழியா ஸ்கூல் முடியுது. அந்த பொண்ணை பிக்கப் பண்ண உண்மையான அப்பா வராரு. அந்த பொண்ணு அப்படியே பேசாம கார்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த உண்மையான அப்பா நம்ம சேவை பார்த்து ஏண்டா டே ஒரு அப்பாவை கூட உன்னால நடிக்க முடியல, அவ உன்னை பார்த்து கத்துற அளவுக்கா நடந்துப்ப அப்படின்னு கேட்கும்போதுதான் இங்க நம்ம சே செமையா கடுப்பாகிறாரு. யோ நான் உன் பொண்ணுக்கு அப்பாவா நடிக்க வந்திருக்கேன், நான் தப்பு பண்றதுல பெருசா பிரச்சனை இல்ல, ஆனா நீ அந்த பொண்ணோட உண்மையான அப்பா, அவ ஸ்கூல்ல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா, அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு தான் வீட்டுல வந்திருக்கா, அவளுக்கு தேவையெல்லாம் பாசம் மட்டும்தான், சும்மா காசு பணம்னு பிசினஸே கட்டிக்கிட்டு அழுவாம உன் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பிசினஸ் மேன் கண்டுக்காம இந்தா நீ செஞ்ச வேலைக்கு பணம்னு காசை தூக்கி போட்டு அங்க இருந்து போறாரு. ஆனா நம்ம சே பேசின எல்லாத்தையுமே கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த பிசினஸ் மேன் காருக்குள்ள உட்காரும் பொழுது அட்லீஸ்ட் அப்பாவா நடிக்க வந்தவருக்காவது என்னோட கஷ்டம் புரியுதே, உங்களுக்கு எப்ப புரிய போகுதோ அப்படின்னு சொல்ல இப்பதான் அந்த பிசினஸ் மேனுக்கும் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு தோணுது. அப்புறம் சே வீட்டுக்கு வராரு. அவரோட பொண்ணு யங்கு கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுறாரு. பெட்ல படுத்துக்கிட்டே ஆளு பாம்பு போட்டுறாரா. அந்த யங்கு பொண்ணும் அப்பா இது என்னோட பெட் பான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் சே வந்து அடுத்த நாள் அவரோட ஃப்ரெண்டோட ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல அதையே அவருடைய ஆபீஸா மாத்திர வேலையில இறங்குறாரு. அங்க போர்டு இருக்கு அப்பா வாடகைக்கு விற்கப்படும் அப்படின்னு. சோ இத அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஷாக் ஆகி நேரா சே கிட்ட போயிட்டு டே என்ன வேலைடா பாத்துக்கிட்டு இருக்க, என்கிட்ட கூட நீ பர்மிஷன் கேட்கவே இல்ல. உடனே நம்ம சேவோம் நம்ம என்ன அப்படியாடா பழகணும், நீ என்னோட உயிர் நண்பன்டா, உன் கன்னத்துல ஒரு சின்ன ஈ உட்காந்தா கூட என் மனசு தாங்காது தெரியுமா அப்படின்னு நம்ம சே ஒரு பிட்ட போட்டு வேலையை பார்க்க போயிடுறாரு. அந்த பிரெக்னன்ட் பொண்ணு இருக்காங்கல்ல சோ அவங்க கூட இவர் செக்கப்புக்கு தான் போயிருக்காரு. குழந்தைய ஸ்கேன் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீ அதை நல்லா வளர்க்கலாம்னு சொல்லும் போதுதான் அந்த பொண்ணு சொல்றாங்க குழந்தை பிறந்த உடனேயுமே கண்டிப்பா நான் அதை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருவேன். என்ன சொல்ற, அதுக்காகவா நீ குழந்தைய பெத்துக்க போற, வேற என்னால என்ன பண்ண முடியும், என்னை ஏமாத்திட்டு ஒருத்தன் போயிட்டான், என்னால என்னையே பாத்துக்க முடியல, இதுல ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்த ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு அவரோட பொண்ணு எங்க கிட்டையும் ஃப்ரெண்டு கிட்டையும் இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தையோட அந்த ஸ்கேன் போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க, அந்த போட்டோ கூட எனக்கு தேவையில்லைன்னு அந்த பிரெக்னன்ட் பொண்ணு சே கிட்டே கொடுத்து அமைச்சிட்டாங்க. சோ அப்பதான் நம்ம சேக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸ்டார்டிங்ல ஒரு போதக்கை பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு திரும்பவும் எனக்கு அப்பா வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சேவும் ஆத்தாடி இவளா போன தடவையே கல்விகளே ஊத்துனா, இந்த தடவை போனா அவ்வளவுதான், வேற யாரையாவது இதுல கோத்தோடணுமேனு திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம சேவோட ஃப்ரெண்ட் இருக்காரு. டே உன் நடிப்பு திறமையை காட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சுடா, நீ ஒரு பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட அனுப்ப, அந்த போதக்கையை பத்தி தான் நமக்கு தெரியுமே, நடு ரோட்லயே வச்சு அந்த ஃப்ரெண்டோடைய கண்ணத்திலேயோ பொழிச்சுன்னு வைக்கிறாங்க. அடி வாங்கின அந்த ஃப்ரெண்டு திரும்பி பார்த்தா நம்ம சே வந்து யாரோ எவரோ மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் அடி வாங்கறதெல்லாம். டே நண்பா, என் கண்ணத்துல ஈ விழுந்தா கூட தாங்க மாட்டேன்னு சொன்ன, இவன் என்ன புளிச்சு நடிக்கிறா, வீடியோ எடுக்கிறியடா நீ நின்னு பாக்குறாரு. நம்ம சேவும் அவரோட ஃப்ரெண்ட தெரியாத மாதிரியே அப்படியே ரியாக்ஷன் கொடுக்கறாரு. அந்த போதக்கை பொண்ணும் கோவம் தீர்ற வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு, என்கிட்ட காசு இல்ல இதை வச்சுக்கோங்கன்னு அவங்களுடைய கிட்டாரை கொடுக்குறாங்க. சோ உடனே நம்ம சேவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு பார்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த போதக்கை பொண்ணு வந்து ரொம்ப பாவம், இப்ப ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா பண்ண கொடுமைனால அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்புறம் அப்பாவும் இறந்து போய் இப்ப அனாதையா தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம இருக்காங்க. சோ இவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற நம்ம சேவும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்டோடைய அந்த ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல அங்க வாங்க, ஏதாவது வேலை கண்டிப்பா அங்க இருக்கும், சோ அங்க வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அதே மாதிரியே அந்த பொண்ணும் அடுத்த நாளே அங்க வந்து அந்த ப்ரௌசிங் சென்டர்லயே நம்ம சேவோட ஃப்ரெண்டு கூடவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆல்ரெடி நம்ம சே கிட்ட வந்து ஒரு பிசினஸ் மேன் அவரோட பொண்ணுக்கு அப்பாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாருல, அதே பிசினஸ் மேன் இப்ப நம்ம சேவை மீட் பண்ணி பேசுறாரு. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த பணம் வேலை பிசினஸ்னு இதுலயே போக்கஸா இருந்து என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை நானு. அவ எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருந்தா தூக்க மாத்திரையெல்லாம் போட்டு சாகணும்னு நினைச்சிருப்பா. இப்ப நான் மாறிட்டேன், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அவ என் மேல கோவத்திலேயே இருக்கா. சோ அதனாலதான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ கூட பேசி அவளை கொஞ்சம் காம் ஆக்குனீங்கன்னா அதுக்கப்புறமா நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, நம்ம சேவும் ஓகேன்னு சொல்லி தூக்க மாத்திரை சாப்பிட்ட அந்த ஸ்கூல் பொண்ணு, அதான் பிசினஸ் மேனோடைய பொண்ணை பார்க்க போறாரு. அந்த பொண்ணு நம்ம சேவை கண்டுக்காம இருக்காங்க. இவரும் போயிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து, இங்க பாரு தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா வாழ்க்கையில எதுவும் மாற போறது கிடையாது, உனக்கு என்ன உன் அப்பா மாறணும் அதானே, ஃபர்ஸ்ட் நீ இந்த புக்கெல்லாம் ஃபுல்லா படி, நான் அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன், சீக்கிரமாவே உங்க அப்பா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ நம்ம சே வந்துட்டு இந்த பொண்ணுடைய அப்பா அந்த பிசினஸ் மேனே எதிர்த்து பேசியிருப்பார்ல அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி, சோ அதனாலேயே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம சே மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சோ தொடர்ந்து நம்ம சேவுக்கு வேலையும் வர ஆரம்பிக்குது. அந்த வயசான பாட்டி இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸோடைய மதர் இன்லா, அவங்கள போயிட்டு பாக்குறாரு. குழந்தை மாதிரி அவங்க கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்புறம் அந்த பிசினஸ் மேனு, நான் என் பொண்ணு கூட படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சோ நம்ம சேவ் என்ன பண்றாருன்னா 3 டிக்கெட் வாங்குறாரு. அதுல நடு சீட்டு வந்துட்டு அந்த பிசினஸ் மேனுக்கு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிசினஸ் மேன் போயிட்டு சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்றாரு. சோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட வந்து டிக்கெட் இருக்கு, ஆனா ஒரு சீட்டு தள்ளி தான் நம்ம உட்காரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. சோ வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அவங்க அப்பா பக்கத்திலே உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு, அங்க அப்பா அம்மா இல்லாம நிறைய பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்களை பாத்துக்கிற சிஸ்டரும், பசங்களா உங்க அப்பா கூட நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்ல, நம்ம சேவும் அந்த பசங்க கூட அவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாரு. நம்ம சே அவரோட பொண்ணோட உண்டியல்ல இருந்து எல்லா காசையும் ஆட்டைய போட்டு டம்மி காசு போட்டு வச்சிருந்தார்ல, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு இப்போ தலைவர் அவரோட ஒய்ஃபோட பர்ஸ்ல காசு வைக்கிற அளவுக்கு வேலை நல்லா பிக்கப் ஆகி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் மெசேஜ்க்கு மேல மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. நைட்டு தூங்காம கூட அந்த மெசேஜஸ் எல்லாம் பாக்குறாரு. ஒய்ஃபும் திடீர்னு எழுந்து, எங்க நீங்க தூங்கலையா, இல்ல நான் தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சீனை போட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த மெசேஜஸ் தான் பாத்துக்கிட்டே இருக்காரு. சோ அடுத்த நாள் ஆகுது, விடிஞ்சும் ஆளு தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அவரோட பொண்ணு எங்கும் வந்து அப்பா வாங்க விளையாடலான்னு எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவர் வரவே மாட்டாரு. ஏன்னா அந்த ஒர்க்ல அவ்வளவு பிஸியா இருக்காரு, டயர்டா இருக்காரு, அவரோட பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சோ அந்த பொண்ணு மட்டும் அப்படியே தனியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எழுந்த உடனே அவரு நேரா அந்த ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போயிட்டு அங்க அந்த ஜேடி பையன் கூடவும் பாட்டி கூடவும் அவங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பாரு. சோ ஒரு நாள் நம்ம சே வந்து அவரோட ஒய்ஃபையும் பொண்ணு எங்கேயும் கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் வைக்கிறாரு. இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் வைக்க ஏது உங்களுக்கு காசு, ஆமா கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுவா நான் ஒரு வேலை பாக்குறேன், என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் உண்மையை சொல்லிட்டாருன்னா எங்க நம்மள திட்டிட போறாளோ அப்படின்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாரு. அந்த பிசினஸ் மேன் இருக்காருல, அவருடைய விசிட்டிங் கார்டை காமிச்சு, இது வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், இந்த ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஷேர் மார்க்கெட் இதுலலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டான், அதான் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோ அதுக்கு எனக்கு பணம் கிடைக்குது. ஒய்ஃபுக்கு புரியல, என்னது ஃபாரின் கரன்சியா, அதை பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்ட, என்ன ஒரு யூரோவோட மதிப்பு அமெரிக்கன் டாலர்ல 1.3855 வருது. சோ இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது புரோக்கர் ஒரு 3 பைப்பை பிடிச்சுப்பான், பைப்பா பிப்ஸா அதை பிடிச்சுப்பான் இப்படின்னு நம்ம சே கிட்ட வந்து ஒருத்தர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கேள்வி கேட்டிருப்பார்ல, அந்த கேள்வியை இவர் கேட்டுட்டு
இந்த நேரத்துல என்ன பண்ணணும் தெரியுமா, வாங்குற மாதிரியே ட்ரை பண்ணி வித்துறணும், அப்பதான் லாஸ்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த குட்டி பொண்ணு யங்கு ஒய்ஃப் வாய பொளக்குறாங்க, எப்படா திடீர்னு இவருக்கு இவ்வளவு அறிவுன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் இவருக்கு ஒன்னும் தெரியாது, யாரோ ஒருத்தர் வந்து அவரா பேசிட்டு அவரா போனாரு, அதை நம்ம ஆளு யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நைட் டைம் டின்னருக்கு அவர் வீட்டுல இல்லாம நேரா அந்த ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு போயிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட தனியா உட்காந்து அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க மதர் இன் லாவை பார்க்கும்போது எனக்கு என் பாட்டி ஞாபகம் தான் வருது, நான் டிகிரி வாங்கினதுக்கான காரணம் கூட என் பாட்டி தான். நீங்க டிகிரி வாங்கினதுக்கு உங்க பாட்டி எப்படி காரணமாவாங்க புரியலையே. இல்ல நான் எப்பவுமே அதிக மார்க் வாங்கினா என் அப்பாவும் சரி அம்மாவும் சரி நார்மலா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனா என் பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்கன்றதுக்காகவே நான் நல்லா படிச்சேன். இவங்களை பார்க்கும்பொழுது எனக்கு என் பாட்டி ஞாபகம் தான் வருது அப்படின்னு இவரு சொல்றாரு. அவர் அந்த ஆக்ட்ரஸோடைய பையனும், அம்மா என் பர்த்டே அன்னைக்கே பேஸ்பால் மேட்ச் பார்க்க போலான்னு ப்ராமிஸ் பண்ணீங்களே ஞாபகம் இருக்கா, கூடவே நம்ம இவரையும் கூட்டிட்டு போலாமா, 3 பேருமே சேர்ந்து பார்க்கலாம், ஐ ஜாலி அப்படின்னு அந்த பையன் மாட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கான். நம்ம சேவாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்ல கூட முடியல. அதுக்கப்புறமா ப்ரௌசிங் சென்டர்ல அந்த போதக்கை பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு ஒரு நெயில் பாலிஷ்லாம் போட அதை பார்க்குற அந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கடுப்பாகிறாரு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து போதக்கை மேல ஒரு லவ், என்ன இவன் கையை பிடிச்சி நெயில் பாலிஷ்லாம் போடுறான், ஏய் அங்க குப்பை இருக்கு பாரு எடுத்து போடு அப்படின்னு வேலை வாங்குறாராமா இவரு. நம்ம சேவம் வந்து சிஸ்டம்ல அந்த பேஸ்பால் மேட்சை ஜேடி கூடவும் ஆக்ட்ரஸ் கூடவும் சேர்ந்து பார்க்கணுன்றதுக்காக 3 டிக்கெட்டை வாங்கலான்னு ஆளு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா அவரோட பொண்ணு எங்க வராங்க. என்னப்பா பேஸ்பால் மேட்சுக்கா நம்ம போக போறோம்? இல்ல நான் சும்மா ஜஸ்ட் நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி வாங்கப்பா நம்ம கலரிங் புக்ல கலர்லாம் அடிக்கலாம், முதல்ல உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சியா, ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. அப்பா நான் அதெல்லாம் எப்பயோ முடிச்சிட்டேன்ப்பா, வாங்க நம்ம போய் விளையாடலாம். இல்லம்மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் வேணா காசு தரேன், உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்ல எங்கும் அப்படியே செம கடுப்பா அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா சேவோட ஒய்ஃபும் அவங்க சலூன்ல ஒர்க் பண்ணும்போது அந்த பில்டிங்கோடைய ஓனர் வராரு. ஆல்ரெடி வாடகையில இருந்து 5000 ஏத்தி 10,000 கேட்டாரு. இப்ப வந்து ஒரு பெரிய குண்டை போட்டுறாரு. என்னன்னா அவர் பொண்ணு கூடவே அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாராம். அதனால இந்த பில்டிங்கை விற்க போறாரு, நீங்க சீக்கிரம் உங்க சலூன் எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்ல சேவோடைய ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க நம்ம சேவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரோட பொண்ணுக்கு சாப்பாடுலாம் வாங்குவாரு. ஆனா எங்க வந்து கண்டுக்காம அப்படியே நேரா அவங்க ரூம்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் சோகமா இருக்கிற அவருடைய ஒய்ஃபையும் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி சலூன் இருக்கிற பில்டிங்கை விற்க போறாராம் அந்த ஓனரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லாம, நான் வேணா பேசாம சலூன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்லயே இருந்துருவா, ஏன்னா நீங்களும் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க, எங்கும் வீட்டுல தனியா இருக்கால, அவளை பார்த்துக்கிட்டே நான் அப்படியே இருப்பேன்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா நீ திடீர்னு வேலையை விடுறியே, கொஞ்சம் சீக்கிரமா விடுற மாதிரி உனக்கு தெரியலையா? ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், நான் வேலையெல்லாம் விடல, சரி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க ஒய்ஃப். ஆக்சுவலா ஒரு மிஸ்டேக் என்னன்னா அந்த கடையை வந்து லீஸுக்கு தான் இவங்க எடுத்திருக்காங்களே. ஆல்ரெடி $5000 கான்ட்ராக்ட் போட்டு இருந்தாங்க, அது இப்ப முடிய போகுது. அடுத்து இன்னும் 5000 எனக்கு எக்ஸ்ட்ராவா $10,000 வேணும்னு அவர் கேட்டாரு. அந்த $10,000 ஏற்பாடு பண்ண முடியுமான்னு இவங்களுக்கு தெரியல. திடீர்னு அவரு வீட்டையே வைக்க போறேன், காலி பண்ணிடுங்கன்னு வேற சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் சேவோட ஒய்ஃப் வந்து அவங்களோட பார்லருக்கு ஒரு பெரிய பணக்கார லேடி வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்ல அந்த லேடியும் உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நான் வேணா உனக்கு ஒரு $10,000 ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல சேவோட ஒய்ஃபுக்கு அவ்வளவு சந்தோஷம். இங்க நம்ம சேவோடைய பொண்ணு எங்கும், அப்பா நம்ம கூட இருக்கவே மாட்டாரு, இப்ப கூட வேலைன்னு சொல்லி போயிட்டாரு அப்படின்னு டிவியை ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் பேஸ்பால் மேட்ச் நடக்குது. அதுல அந்த ஜேடின்ற பையன் அவனுடைய அம்மாவான ஆக்ட்ரஸ் அப்புறம் நம்ம சேவும் இருக்காரு. ஜாலியா என்ஜாய் பண்ணி அவங்க அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கற நம்ம யங்குக்கு வயிறுலாம் எரியுது. ஆனா இந்த அம்மா தான் முதல்ல அப்பாவை ரெண்டுக்கு அனுப்பி வேலையவே ஸ்டார்ட் பண்ணுது, இப்போ உட்காந்து அழுகுறாங்க. அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சேவும் ஒரு பேட்ஸ்மேன் வந்து பால் அடிக்கிறாரு, அந்த பால் நிறைய ஒரு பக்கத்துல வருது, கேட்ச் பிடிக்க விட்டுறாரு. அந்த குட்டி பையன் ஜேடிக்கும் அந்த பால் வேணும் போல, வேற ஒரு ஆளு பிடிச்சி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கலான்னு போகும்பொழுது இதை புரிஞ்சுக்கிற நம்ம சேவும் என்ன பண்றாருன்னா ஆடியன்ஸ் கிட்ட அந்த பாலை இந்த பையன் கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு கத்த, இவரு கத்துறத பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்களா. அந்த பாலை வச்சிருக்கிற பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா மொத்தமா கோரஸா பால் அந்த பையன் கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம அந்த பாலை கொடுத்துறாரு. நம்ம சேவும் அந்த பாலை வாங்கி ஜேடி கிட்ட கொடுக்க அவ்வளவு சந்தோஷம். அவதான் ஆக்ட்ரஸ்க்கு ஒரு போன் கால் வருது, ஹாஸ்பிட்டல்ல இருந்த அவங்களோட மதர் இன் லா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. இவங்களும் வேகமா ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. அங்க அந்த பாட்டிமா என் பையன் எங்க, என் பையனை வர சொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸும் போயிட்டு உங்க பையன் வெளியே போயிருக்காரு, கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தினாலும் பாட்டிமா கேட்கற மாதிரியே இல்ல. கடுப்பான ஆக்ட்ரஸும் என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, உங்க பையன் இறந்து போயிட்டான், யாராலையும் இனிமே அவரை திரும்ப கொண்டு வர முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க பையன் இறந்து போயிட்டாரு, என்னையும் சாகடிக்காதீங்க அப்படின்னு இவங்க கொஞ்சம் திட்டுற மாதிரி பேச, பாட்டிக்கு டிமென்ஷியா ப்ராப்ளம் இருக்குல்ல, பையன் இறந்து போனதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப திடீர்னு கேட்கவே அப்படியே ஷாக் ஆகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம சேவும் வந்துட்டு ஆக்ட்ரஸை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல சேவோட ஒய்ஃபும் அந்த குட்டி பொண்ணு யங்கும் சலூன் இருக்கிற அந்த பில்டிங்கோடைய ஓனரை
ஓனரை பார்க்க போறாங்க. அந்த ஓனரும் வராரு. அவரு சேவோடைய ஒய்ஃபை பார்த்துட்டு என்ன வேணும்? இல்ல லீஸ் அமௌண்ட் $10,000 கேட்டீங்கல்ல, அதான் அதை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு போலான்னு வந்தேன். ஏமா நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு லீஸ் அமௌண்ட்லாம் தேவையில்லை, நான் அந்த பில்டிங்கே விற்க போறேன் அப்படின்னு பயங்கரமா ஒரு திட்டிடுறாரு. இங்க அந்த குட்டி பொண்ணு யங்கும் அந்த ஜேடின்ற பையனுக்கு கால் பண்ணி, டேய் எங்க அப்பா உன் கூட இருந்ததை நான் பார்த்தேன்டா, எங்கடா என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இவ அப்பா கிப்பான்னு பேசுறா அப்படின்னு சேவுடைய ஒய்ஃபும் போனை வாங்கி காதுல வைக்கும் பொழுது போன்ல அந்த ஜேடின்ற பையன் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றான். அதை கேட்டுட்டு உடனே இவங்க எங்கேயும் கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா அங்க நம்ம சே வந்து ஆக்ட்ரஸ்க்கு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காருல, அத பாக்குறாங்க. அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு தூரத்துல இருந்தே பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க. இதை நம்ம சேவும் நோட் பண்றாரு. கார் எடுத்துட்டு அவங்க போகும்பொழுது குறுக்க வந்து, எங்க பாரு நீ பார்த்தது எதுவும் உண்மை கிடையாது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ என்ன சொல்ல போற, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற அதானே? இல்ல எனக்கு அவங்களுக்கு தெரியும், நான் அவங்க கூட தான் பேஸ்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பாத்தியா நீயே உண்மையை ஒத்துக்கிற, இந்த 10 வருஷம் நீ வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நான் பாவன்னு உன்னையும் நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதுவே வேற ஏதாவது பொண்ணா இருந்தா எப்பயோ உன்னை தூக்கி போட்டு போயிருப்பா அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம சேவும் அப்படியே சோகமாகி பக்கத்துல வந்து, அப்படின்னா பாவத்துக்காக தான் இவ்வளவு நாள் என் கூட இருந்தல்ல, என் மேல லவ்லாம் உனக்கு கிடையாதுல்ல, ஆமா ஆமா உங்களுக்கு நிறைய லவ் இருக்குல்ல, எல்லாத்தையும் தூக்கி அவகிட்ட கொட்டுங்க, நான் போறேன் அப்படின்னு வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம யங் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஜேடி பையன்கிட்ட, இங்க பாருடா நான் தான் எங்க அப்பாவை ரெண்டுக்கு விட்டேன், ஆனா இப்ப சொல்றேன் இதுக்கப்புறம் எங்க அப்பா ரெண்டுக்கு உன் கூட வரவே மாட்டாரு, அதை நீ சொல்லக்கூடாது, எனக்கு உங்க அப்பாவை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால நான் தினமும் அவரை ரெண்ட் எடுத்து ஜாலியா அவர் கூட விளையாடுவேன்னு சொல்ல, கடுப்பான யங்கும் அந்த பையன் கூட சண்டையே போட ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம சேவும் அந்த பிரெக்னன்ட் பொண்ணை பார்க்க போறாரு. அந்த பொண்ணுக்கு டெலிவரியே ஆக போகுது. குழந்தை வந்த உடனே அதை தத்து கொடுக்க போறாங்களாம். நம்ம சேவும், நீ நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கிறியா? நான் நல்லா தான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். அந்த குழந்தைக்கு டைப்பர் வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது, ஆனா இந்த குழந்தை உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சொந்தம் தானே, அட்லீஸ்ட் அவங்ககிட்டயாவது சொன்னியா? உடனே அவங்க பர்ஸ்ல இருந்து பாய் ஃப்ரெண்ட் கூட எடுத்த போட்டோவை காட்டுறாங்க. இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், எங்க இருக்கான்னு தெரியல, நீங்க வேணா கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் தத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சேவும் ஆனா இது என்னோட வேலை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரா. அந்த பிரெக்னன்ட் பொண்ணும், பாத்தீங்களா நீங்களும் என்ன விட்டு போறீங்க, அது சரி நீங்க ஒன்னும் என்னோட உண்மையான அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட, நம்ம சேவுக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. எங்க ஸ்கூல்ல யங்கும் ஜேடியும் சண்டை போட்டதுனால அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லிருக்காங்க. நம்ம சேவோட ஒய்ஃப் அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் அவங்களும் ஸ்கூலுக்கு வராங்க. சேவோட ஒய்ஃபும் எங்க பார்த்து ஒழுங்கா சாரி கேளு அப்படின்னு சொல்ல, என்னால முடியாதுமா, நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன், அவ்வளவு திமிராயிடுச்சுல உனக்கு, வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகும்போது பின்னாடி அந்த ஆக்ட்ரஸும் வராங்க. ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்ககிட்ட பேசணும். ஆனா நம்ம சேவோட ஒய்ஃப், நான் யாரு பேசுறதையும் கேட்க விருப்பப்படல, தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா விடுங்க, ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என் மதர் இன் லாவுக்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவங்களோட பையனா உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரே தவிர வேற எதுவும் எங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் நம்ம சேவை பத்தி அவரோட ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி அப்பாவா ரெண்டுக்கு போறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லவே இல்ல. ஏன்னா இந்த ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு எல்லாம் அவர் வரல, அந்த மதர் இன் லாவை பாக்குறதுக்கு இவரோட பாட்டி மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு பாசத்துக்காக அவர் வராரு. சோ இதை புரிஞ்சுக்கிற நம்ம சேவோட ஒய்ஃபும் வேகமா அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு போறாங்க. அங்க அந்த ஃப்ரெண்டும் போதக்கை பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. சே எங்க அப்படின்னு இவங்க கேட்கும் பொழுது அவன் இங்க இல்லையே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் சொல்றாரு. அப்பதான் அங்க பாக்குறாங்க அப்பா வாடகைக்கு விற்கப்படும் அப்படின்னு. சோ இப்பதான் இவங்களுக்கு புரியுது எல்லா விஷயமும். அப்படியே சேவோட ஒய்ஃப் கோவமா அந்த ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த குட்டி பொண்ணு எங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு வீட்டுல போய் கேட்கும் பொழுது, அம்மா அப்பா முதல்ல வேணாம் தான் சொன்னாரு, நான் தான் நீங்க வாடகைக்கு போகணும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் புடிச்சு கொடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதே நான் தாமான்னு சொல்ல, அப்படி பாவி எனக்கு தெரியாம என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்க நீயும் உன் அப்பனும் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் உன் அப்பா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பதான் நம்ம சேவும் வந்து ப்ரௌசிங் சென்டர் வராரு. ஃப்ரெண்டு கிட்டையும் அந்த போத கை கிட்டையும், இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணதே பெரிய தப்பா போச்சு, என் ஃபேமிலியே இப்ப 2 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த வேலையை நான் செய்ய போறதே கிடையாது, யாருக்கு அப்பா தேவைப்பட்டாலும் நான் பண்ண போறதே கிடையாதுன்னு சொல்லும் போதுதான் ஃப்ரெண்டு சொல்றாரு, டே நீ இந்த வேலையை செய்யலனா அப்புறம் உன் ஒய்ஃபோட சலூன் எப்படிரா அப்படின்னு சொல்ல வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும் அவர் ஒய்ஃபோட சலூன் இருக்கிற பில்டிங்க அந்த ஓனரை விற்க போறாரு அப்படின்னு. நம்ம சேவும் என்னடா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லா உண்மையும் சொல்றாரு. உடனே நம்ம சேவும் வேகமா அந்த ஹவுஸ் ஓனரை மீட் பண்ண போறாரு. ஏன்னா எப்படியாவது அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி சலூன் நடக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம மேல இருக்கிற கோவம் ஒய்ஃபுக்கு போகும்ல அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஓனரு ரொம்ப ஓவரா பேசுறாரு. நம்ம சே கால்ல விழாத குறையா கெஞ்சுறாரு. ஆனா அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கேட்கற மாதிரி இல்லையா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு தள்ளி விடும் பொழுது ஹவுஸ் ஓனர் காலி பண்றதுக்கு பொருள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காரு. அது எல்லாமே பார்த்தா பக்கத்து ஊர் அட்ரஸ் தான் போட்டிருக்கு. யோ நீ என்னமோ அமெரிக்காவுக்கு போக போறேன்னு சொல்றாங்க, பார்த்தா பக்கத்து ஊர் அட்ரஸ் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த ஓனரும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஓனரோட பொண்ணு வந்து அமெரிக்காவுக்கு போய் கல்யாணம் பண்ணி அவங்க
அவங்க வாழ்க்கையை வாழ போறாங்க போல. இந்த ஓனர் இங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு போக போறாங்களாம். சோ அதனால அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப சோகமாயிடுறாரு. பொண்ணு நம்மள இங்கேயே விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள கேவலமா நினைப்பாங்கன்னு தான் நானும் பொண்ணு கூட அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வித்துட்டு, ஆனா உண்மையிலே அமெரிக்காவுக்கு போகாம பக்கத்து ஊர்ல தனியா வாழ போறாரு போல. ஆனா நம்ம சே என்ன சொல்றாருன்னா, நீங்க 50 வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கீங்க, யாரு என்ன சொன்னா என்ன, நீங்க இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, உன் வேலையை நீ பாரு, என் பொண்ணு அமெரிக்காவுக்கு போறாளோ எங்கேயோ போறாளோ, இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பதான் நம்ம சேவும் ஒரு பையனோ இல்ல பொண்ணோ திரும்ப நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அப்பான்ற உறவு என்னைக்குமே இருக்காது. இத்தனை வருஷம் உழைச்சி உங்க பொண்ணை பெரிய ஆளாக்கிட்டீங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்க பொண்ணு உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க ஒன்னும் தனியா இல்லைன்னு நாங்க எல்லாருமே இருக்கோம். சோ அமெரிக்காவுக்கு போற உங்க பொண்ணை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க, ஏன்னா திரும்ப உங்க பொண்ணு நீங்க எப்ப பாப்பீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சே சோகமா அங்க இருந்து போறாரு. எங்க வீட்டுல நம்ம சேவோட ஒய்ஃப் வந்து அவரோட சிஸ்டம் எடுத்து பாக்குறாங்க. அதுல நிறைய பேர் என் அப்பா இறந்து போயிட்டாரு, ஆனா திரும்ப என் அப்பா கூட இருந்த மாதிரியே சந்தோஷமா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் போய் அவ்வளோ குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினார்ல. இது எல்லாத்தையும் பாக்குற ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ நாள் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணிருக்காரு அப்படின்னு. எங்க நம்ம சேவோன் நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க அந்த பாட்டிமா ஆக்ட்ரஸோடைய மதர் இன் லாவை பாக்குறாரு. அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கிட்ட எல்லாரும் என்னதான் அப்பாவா ரெண்ட் எடுப்பாங்க, ஆனா இன்னைக்கு நான் உங்களை பாட்டியா ரெண்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பாட்டி மடியிலேயே சாஞ்சி படுத்துக்கிறாரு. ஏன்னா நம்ம சேக்கு வந்து அப்பா அம்மாவை விடவே பாட்டியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பதான் இந்த பாட்டியோடைய கையை நோட் பண்றாரு, நெயில் பாலிஷ்லாம் இல்ல. உடனே கையை பிடிச்சி நெயில் பாலிஷ்லாம் போட்டு விடுறாரு. அந்த பாட்டியும், நீ என்னோட பையன் தானே, என்னை விட்டுட்டு போக போறியா, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயோ அம்மா நான் ஏன் உங்களை விட்டு போறேன், உங்க கூடவே தான் இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்துறாரு. இது அந்த ஆக்ட்ரஸும் வெளியே இருந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எங்க வீட்டுல நம்ம சேவோடைய பொண்ணான யங்கும் மொபைல் போன்ல அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்றாங்க, அப்பா நான் ஸ்கூல்ல வெயிட் பண்றேன், சீக்கிரமா என்ன வந்து பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு. நைட்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா அப்பா நமக்காக வருவாரு அப்படின்னு சொல்லி நேரா ஸ்கூல்ல போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ டைமும் போகுது. வீட்டுல நம்ம சேவோட ஒய்ஃபும் எங்களுடைய ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க எங்க காணோம். உடனே ப்ரௌசிங் சென்டருக்கு வராங்க. ஃப்ரெண்டு கிட்டையும் அந்த போதைக்கை பொண்ணு கிட்டையும் என் பொண்ணு இங்க வந்தாலான்னு கேட்க, இங்க வரலையே, அப்ப எங்க போயிருப்பா அப்படின்னு குழம்பி போறாங்க. ஆனா பாவம் அந்த குட்டி பொண்ணு அங்க மலையிலேயே வெயிட் பண்றாங்க. ஒரு வழியா மலையும் நின்னுடுது. மெசேஜை பார்த்துட்டு நம்ம சேவோ அங்க வந்துடுறாரு. ஏங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பா இந்தாங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு காசை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல உண்டியல், அதை கொண்டு வந்து காட்டுறாங்க. எங்க எதுக்காக இதை என்கிட்ட கொடுக்குற, ஏன்னா அப்பா இந்த உண்டியல்ல நான் ரொம்ப நாளா காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல எவ்வளவு இருக்கும்னு தெரியல, ஆனா நிறைய காசு இருக்கும்பா, இனிமே நீங்க யாருக்கும் அப்பாவா வாடகைக்கு போக கூடாது, இனிமே என்னோட அப்பாவாவா தான் நீங்க இருக்கணும், அதுக்காக தான் இந்த காசு உள்ள நிறைய இருக்கு, நம்பலையா நீங்க அப்படின்னு கீழே போட்டு உடைக்கிறாங்க. பார்த்தா உள்ள ரூபா நோட்டுக்கு பதில் டம்மி நோட்டு தான் இருக்கு. அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு தேம்பி தேம்பி அழறா, அப்பா நான் உண்மையா இதுல தான்ப்பா சேர்த்து வச்சிருந்தேன் காசு, எப்படி திடீர்னு காணாம போச்சுன்னு தெரியல, காசு இல்லைன்னா நீங்க எனக்கு ரெண்டுக்கு அப்பாவா வரமாட்டீங்கல்ல, நீங்க என்னோட அப்பாவா தான் இருக்கணும், வேற யாருக்கும் நீங்க அப்பாவா இருக்க கூடாதுன்னு அந்த பொண்ணு தேம்பி தேம்பி ஆள. அதை பாக்குற நம்ம சேவோடைய மனசும் ஒரு மாதிரி ஆகுது. மெதுவா ஒரு பொண்ணு கிட்ட போய், எங்க இங்க பாரு, என்ன நீ அப்பாவா ரெண்ட் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா நான் உன்னோட அப்பா தான், உனக்கு மட்டும் தான் நான் அப்பா அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம சேவும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம சேவோட ஒய்ஃபும் வந்து, ஏய் எங்க நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு கோவமா அங்க வராங்க. நீ எங்க போய் தொலைஞ்ச, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நானும் என் அப்பாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என் அப்பாவை தேட நான் எங்க வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்ல, இப்பவே இவ்வளவு வாயாடுறல நீன்னு போட்டு அடிக்கிறாங்க. நம்ம சேவும் தடுக்கிறாரு. சோ உடனே ஒய்ஃப் நம்ம சேவையும் அடிச்சு, இங்க பாடுறா நீ முன்னாடியே இந்த வேலை தான் செய்யறேன்னு சொல்லியிருந்தா நான் என்ன உன்னை திட்டிருப்பனா, எதுக்கு நீ பொய் சொன்ன, இப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேனே, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கல, நீ ஒரு உதவாக்கற வேஸ்ட். இதை கேட்ட அந்த குட்டி பொண்ணு எங்கும், அப்பா உங்களுக்கு வேணா உதவாக்கறையா இருக்கலாம், ஆனா எனக்கு என் அப்பா தான் பெஸ்ட், என் அப்பாவை நான் யாருக்கும் தர மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே நம்ம சேவும் அவரோட பொண்ணு எங்க பார்த்து, எனக்கும் ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அவரோட ஒய்ஃப் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக்குறாங்க. சரி சரி எனக்கு ஒன்னையும் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு வழியா இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. சே இனிமே இந்த வேலையை பார்க்க போறது கிடையாது, வழக்கம் போல அவர் வெட்டி ஆபீசரா ஆயிட்டாரு. அப்பா அவரோட ரூமுக்கு அந்த குட்டி பொண்ணு எங்க வந்து ஒரு லெட்டரை வச்சுட்டு போறாங்க. என்ன வாயில சொல்லாம லெட்டர் வச்சிருக்கான்னு ஓபன் பண்ணி படிக்கும்போது தான் எங்க எழுதிருக்காங்க, என்னோட அப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு, ஆனா அந்த பிரெக்னன்ட் லேடி பாவம்பா, அவங்க அந்த குழந்தைய விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும்ல, சோ அதனால அந்த பிரெக்னன்ட் லேடியையும் அந்த குழந்தையையும் ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்துங்கப்பான்னு சொல்ல, நம்ம சேவுக்கும் தோணுது எப்படியாவது ஏமாத்திட்டு போன அந்த பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டா அந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இந்த நேரத்துல ஹவுஸ் ஓனர் இருக்காருல அந்த தாத்தா, அவர் இப்போ நம்ம சேவோடைய ஒய்ஃபை பாக்குறதுக்கு வீட்டுக்கே வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அமெரிக்காவுக்குலாம் போக போறது கிடையாது, என் பொண்ணு தான் போறா, நான் இங்க தான் இருக்க போறேன், அதோட பழைய லீஸ் அமௌண்ட்டே எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல சேவோடைய ஒய்ஃபுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ அப்புறம் நம்ம சே வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காருல, அதனால அந்த ஆக்ட்ரஸ்
அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு குவிஸ் கேம் அதில் நம்ம சே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. ஸோ நம்ம ஆளு இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தாரு. எல்லா கேள்விக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணி ஃபைனல் ஒரே கேள்வி அதை மட்டும் சொல்லிட்டாருன்னா $50,000 பரிசு. இது வரைக்கும் யாருமே ஃபைனல் கேள்விக்கு பதில் சொன்னதே இல்லை. உலகமே அப்படியே ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆங்கரும் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி அப்படின்னு. யூரோ கரன்சியோடைய மதிப்பு டாலர்ஸ்ல 1.58 அப்படின்னு ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தர் நம்ம சே கிட்ட கேட்டிருப்பார்ல, அதே கேள்வியை கேட்டு விற்கலாமா விற்க கூடாதா இதுக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, நம்ம ஆளுக்கு தான் அது கை வந்த கலையாச்சே. அடடா இதுதான் ஃபைனல் கேள்வியா, அடிச்சுதுரா ஜாக் பாட்னு தலைவர் சிரிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த கதை முடியுது. ஸோ அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம சே என்ன பண்றாருன்னா, எப்படியோ அந்த பிரெக்னன்ட் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவரை திருத்தி ஒரு வழியா பிரெக்னன்ட் லேடியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரு ஃபேமிலியா இருந்து அவங்களோட குழந்தைய அவங்க தான் வளர்க்க போறாங்க. ஸோ இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.